ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் ரெசிபி தான் இது. பொருள் விலங்கா உருண்டைன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா பொரி விலங்கா உருண்டைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி பேர் வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டேன். கடாயை நல்லா சூடான பிறகு 1 கப் அளவு புழுங்கல் அரிசி எடுத்துக்கணும். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு நம்ம 1 கப் அளவு புழுங்கல் அரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது சொல்லப்போனால் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதை நல்லா ஆற வச்சுருவோம். ஆற வச்ச பிறகு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இது வறுக்கிறப்பவே நல்லா வாசம் வரும், அதுதான் கரெக்டான பதம். ஸோ அப்போவே நீங்கள் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்து நான் அரை கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே செய்கிறப்போ கண்டிப்பாக லோ டு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும், இல்லைனா ரொம்ப கருகி போயிடும். இப்போ நல்லா பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி இதையும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து அதே கடாயில் 1 கப் அளவு வேர்க்கடலை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் பச்சை வேர்க்கடலை தான் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட நல்லா வறுபட்ட இருக்க வேர்க்கடலையும் இருந்தாலும் ஒரு டைம் வறுத்து எடுத்துக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. இப்போ நல்லா வறுப்பட்டு எடுத்தாச்சு வேர்க்கடலையும். இதை நல்லா ஆற விட்டுருவோம். இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதை நல்லா ஆறட்டும். அடுத்து நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவு உடச்சக்கல்லை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இது கொஞ்சமாக வறுப்பட்டாலே போதும், ரொம்ப வறுப்படணும்னு அவசியப்படாது. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இதுவும் நல்லா வறுப்பட்டுடுச்சு. ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துடுவோம் உடச்சக்கடலையும். ஸோ அடுத்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். கடாயில் நெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு நான் தேங்காவை தான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த நெய்யிலே வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் தேங்காய் போட்டு செஞ்சிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். நீங்கள் தேங்காய் போடாமையும் செய்யலாம். அப்படி வச்சுருந்தீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இது பொன்னிறமாக ஆற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதையும் நம்ம ஓரமாக வச்சிடலாம், நல்லா ஆறட்டும். அடுத்து மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். நல்லா ஆறின வறுத்த அரிசியை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். எல்லா அரிசியும் ஜாரில் சேர்த்தாச்சு. இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். கொரன்னு அரைக்கக்கூடாது, நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம வறுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பும் சேர்த்துக்கலாம் மிக்சர் ஜாரில். இதுவும் நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வரணும், கொரன்னு எதுவுமே இருக்காது. ஸோ இதுவும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஒன்றோட ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாவை. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு மைய அரைச்சி கொண்டு வரணும், கொரன்னு இருக்கவே கூடாது. ஸோ இப்போ நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த பாசிப்பருப்பும் அரிசியை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதே போல் நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக நம்ம உருட்டி நம்ம இந்த மாவில் பிரட்டி எடுப்போம். அதுக்காக தான் இப்போவே எடுத்து வச்சாச்சு. அடுத்து நம்ம வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை இருக்க ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கிறோம். அடுத்து நான் வறுத்து வச்சுருந்த உடச்சிக்கல்லையும் சேர்த்துக்கலாம். அடுத்து நெய்யில் வறுத்து வச்சுருந்த தேங்காவையும் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே சேர்த்த பிறகு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த மாவோட நல்லா ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். ஸோ நீங்கள் கையிலையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி கரண்டிலையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வாசத்துக்காக 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் பிடிக்காதவங்க இக்னோர் பண்ணிடலாம். அதுக்கு பதில் நான் இங்கே ட்ரை ஜிஞ்சரும் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இப்போ இது எல்லாமே தயாராகிடுச்சு, ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நான் பாகு தயார் பண்ணிக்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுட்டேன். 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். வெல்லம் நம்ம முழுமையாக கரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ ஆல்மோஸ்ட் வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதை வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஸோ நான் கடாய் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கடாயில் வடிகட்டி எடுத்துக்கலாம் கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தை. இது செய்கிறப்போ கம்ப்ளீட்டாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. ஸோ இப்போ நல்லா கொதிச்சு வருது. இப்போ இந்த மாதிரி இடையிடையில் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இந்த வெல்ல தண்ணியை. இதை நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி ஆகணும், பாகு பதத்துக்கு வரணும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அப்பப்போ இந்த லிக்விடை நீங்கள் ஊற்றி பார்த்தீங்கன்னா
இது வந்து நமக்கு உருண்டை மாதிரி உருட்ட வரணும். அதுதான் கரெக்டான பதம். ஸோ இப்போ இது மாதிரி நான் வந்து கொஞ்சமாக வந்து பாகம் எடுத்து நான் தண்ணியில் சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி ஆயிடுச்சு. இது எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா உருண்டை மாதிரி உருட்டி வந்தால் நமக்கு கரெக்டான பாகு பதம் இருக்குன்றத அர்த்தம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து உருண்டு வந்துடுச்சு. இப்போ இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த நம்ம மாவை வந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்க்குறப்பவே நல்லா வந்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டைமில் நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நம்ம வந்து இது எல்லாமே சேர்த்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து உருண்டை மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நல்லா பால் மாதிரி 2 கையை வச்சு நல்லா உருண்டை உருட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவு வந்து உருண்டை உருட்டிட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த மாவு இருக்குது பார்த்திங்களா, அதில் நல்லா இந்த உருண்டையை வந்து பெரட்டி எடுத்துக்கலாம். அதே போல் இது சூடாக இருக்க சொல்லி நம்ம வந்து உருண்டை உருட்டி எடுத்துக்கணும். ஆறிடுச்சுன்னா நமக்கு உருண்டை உருட்ட வராது. இது முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து வெது வெதுப்பாக இருக்கிறப்பயே இது எல்லாமே உருண்டை உருட்டி எடுத்துக்கோங்க. இதே போல் மீதமுள்ள மாவில் நம்ம வந்து உருண்டை உருட்டி எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க நம்ம ட்ரெடிஷ்னல் ரெசிபியான பொருள் விலங்கா உருண்டை வந்து தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது சத்தான ஒரு ரெசிபியும் கூட. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக சாப்பிடலாம். இந்த உருண்டையை வந்து ஒரு முறை நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். தேங்காய் ஆட் பண்ணலைன்னா தேங்காய் ஆட் பண்ணி இருந்தால் நீங்கள் 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். நம்ம இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம பழங்காலத்து ரெசிபியான பொருள் விலங்கா உருண்டை வந்து ஒரு முறை செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.